Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc மேக்ஸில் டைனமிக்ஸில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஸ்டேட் அண்ட் ட்ரூ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், கிளிஃப் இருக்குது, ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ ட்ரூ பாத் அப்படின்றது ஒன்று இருக்குது, வேரியட் பாத் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ வேரியட் பாத்னால் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் சேம் தான், பட் ஸ்டில் அந்த பாத்து தான் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The actual path of a conservative holonomic system is such that the action is stationary. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியட் பாத், வேரியட் பாத்தை பொறுத்து அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஆக்சுவல் பாத்துன்னு சொல்லுவோம். ஹேவிங் த சேம் எனர்ஜி இன்டெக்ரல் ஹெச் அண்ட் சேம் எண்ட் பாயிண்ட்ஸ் இன் கியூ ஸ்பேஸ். அதுக்கு வந்து சேமான ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாமே சேமாக தான் இருக்கும். ஹேவிங் சேம் எனர்ஜி இன்டெக்ரல் இருக்கும் அண்ட் சேம் எண்ட் பாயிண்ட்ஸ் இன் கியூ ஸ்பேஸ். இப்போ நம்ம இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கன்சிடர் ஏ மோர் ஜென்ரல் டைப் ஆஃப் வேரியேஷன் இன் விச் த பாயிண்ட் கியூ ப்ளஸ் டெல்டா கியூ டி ப்ளஸ் டெல்டா டிங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது? கியூ டிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது. நம்ம வந்து டி சிம்பிளை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் சேஞ்சஸ் இன் வேரியஸ் குவான்டிட்டிஸ் அலாங் இன் இண்டிவிஜுவல் பாத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம அதை டின்னு சொல்லுவோம். வேறஸ் டெல்டா அப்படின்ற சிம்பிளை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பாத்தில் இருந்து வேரியட் பாத்துக்கு போகுதில்ல, அப்போ வந்து நம்ம வந்து டெல்டா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திஸ் இஸ் Q1 Q2 Q3 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கியூங்கிற பாயிண்ட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு என்னது, ஒரு ஆக்சுவல் பாத்து. இது வந்து டிங்கிற சிம்பிளை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே கியூ ப்ளஸ் டி கியூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியல் சேஞ்சஸ் இந்த வேரியஸ் குவான்டிட்டிஸ் அலாங் இன் இண்டிவிஜுவல் பாத். இப்போ இந்த பாத்துலேருந்து இந்த பாத்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பாத்தில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்னா கியூ ப்ளஸ் டி கியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு என்னென்னா ஆக்சுவல் பாத். ஓகேவா? இது வந்து என்னது, உங்களுக்கு ஆக்சுவல் பாத். உங்களுக்கு ஆக்சுவல் பாத்லேருந்து வேரியட் பாத்துக்கு போகிறதா இருந்தால் டெல்டா போடணும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து கியூன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து டெல்டா கியூ அப்படின்ற மாதிரி வரும். இங்கே அதே மாதிரி பாருங்கள், இதில் வந்து கியூ ப்ளஸ் டி கியூன்னு இருக்கா, ஆனால் இங்கே வந்து டெல்டா கியூ ப்ளஸ் டி டெல்டா கியூ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, டெல்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த ஆக்சுவல் பாத்லேருந்து அந்த வேரியட் பாத்துக்கு போகும்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டீனா, இது வந்து டீன்னு சொல்லும்போது உங்களுக்கு இது என்னாகும், ஏன்னா இது சேஞ்ச் ஆகி வருதில்ல, அப்போ இது டி ப்ளஸ் டிடியாக மாறும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இதையே வந்து நீங்கள், இது வந்து ஆக்சுவல் பாத்தில் இருக்குது, இதே வேரியட் பாத்தில் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, டி ப்ளஸ் டெல்டா டி அப்படின்னு வருது. இது வந்து ஆக்சுவல் பாத்தில் இருக்குது. வேரியட் பாத்தில் சொல்லும்போது டி ப்ளஸ் டெல்டா டி ப்ளஸ் டிடி ப்ளஸ் டி டெல்டா டி அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? அதாவது இதுக்கும் சொல்லும்போது நம்ம நார்மலாக இது பாருங்கள், இந்த வந்து டி ப்ளஸ் டெல்டா டின்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து இதுக்கே பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு டின்றது வரும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குன்னா இங்கே போகும்போது டி கூட வந்திருக்கு, இதில் இருக்குன்னா இங்கே போகும்போது டி கூட வந்திருக்கு, இதில் இருக்குன்னா இந்த சைடு போடும்போது உங்களுக்கு என்னாகும், டி அப்படின்றது கூட வரும். பட் ஸ்டில் இங்கே இருக்கும்போது இதுக்கும் பாருங்கள் டெல்டா கியூ. ஸோ இதுக்கும் பாருங்கள் அப்படியே வந்து டெல்டா அப்படின்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. சரியா? ஸோ ஓகே, ஃபைன். இந்த இதுவும் பார்த்தாச்சு. இப்போ டயக்ராம்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கியூ டாட் இன்டூ டிடி. இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ டிக்யூ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, டிக்யூ வெக்டார் டிவைடட் பை டிடி இன்டூ டிடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதோட வேல்யூவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கியூ டாட்னு எழுதலாம். ஸோ கியூ டாட் இன்டூ டிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம்லேருந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, q டாட் dt ப்ளஸ் டெல்டா q ப்ளஸ் டி டெல்டா q இஸ் ஈக்குவல் டு டெல்டா q ப்ளஸ் q டாட் ப்ளஸ் டெல்டா q டாட் இன்டூ dt ப்ளஸ் டி டெல்டா டி டயக்ராம்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்லேருந்து இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஐயால் சேர்த்து எழுத போகிறோம். சரியா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹாலோனாமிக் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பாருங்கள்,
q இருக்கிற இடத்துலலாம் இப்போ q டாட் டிடினா qi டாட் டிடி அப்படின்றது வந்திருக்கு. டெல்டா க்யூனா டெல்டா qiன்னு வந்திருக்கு. டி டெல்டா க்யூனா டி டெல்டா qiன்னு வந்திருக்கு. டெல்டா க்யூனா டெல்டா qi, q டாட்னா q டாட் ஐன்னு வந்திருக்கு. டெல்டா qi டாட்னு வந்திருக்கு. இங்கே மற்றது எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற டெல்டா க்யூவையும் டெல்டா க்யூவையும் கேன்சல் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வருது, qi டாட் டிடி ப்ளஸ் டி டெல்டா qiன்னு வருது. ஆஃப்டர் தட் இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ qi டாட் டிடி அப்படின்றது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் qi டாட் டி டெல்டா டின்னு வந்திருக்கும். இது பண்ணும்போது ப்ளஸ் டெல்டா qi டாட் இன்ட்டு டிடின்னு வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது டெல்டா qi டாட் இன்ட்டு டி டெல்டா டி அப்படின்றது வந்திருக்கும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டி டெல்டா qi இந்த இடத்துல வந்து qi டாட் டிடி அப்படின்றது இருக்கா. ஸோ இந்த இடத்துலையும் qi டாட் டிடி இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஸோ இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? we neglect the product of two small variation, hence and the changes in the third term in the RHS vanishes. இது வந்து உங்களுக்கு அதான் டியும் வருது டெல்டாவும் வருதுல்ல. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான். அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. டெல்டா qi டாட் டிடி இஸ் ஈக்குவல் டு டி டெல்டா qi மைனஸ் qi டாட் டி டெல்டா டி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து அந்த சைடு போயிடும். சரியா? அடுத்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டிவைடட் பை டிடி அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ டிவைடட் பை டிடின்னு பண்ணும்போது இந்த இடத்துல கேன்சல் ஆகிடுது. டிவைடட் பை டிடி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்காங்க. டி டெல்டா டி டிவைடட் பை டிடின்ற மாதிரி வருது. ஸோ இது வந்து என்னது, உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு இன்டெக்ரலை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். I is equal to integral over t0 to t1 L q comma qi dot comma t dt. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டெக்ரலை வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதில் வந்து லெக்ரான்ஜி எல் அப்படின்றது வந்து எது குறிக்குது, லெக்ரான்ஜி அப்படின்றத குறிக்குது. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன செய்கிறேன்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை இந்த சைடு கொண்டு போய்ட்றேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், டி பை டிடி ஆஃப் டெல்டா qi இஸ் ஈக்குவல் டு டெல்டா qi டாட் ப்ளஸ் qi டாட் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் டெல்டா டி அப்படின்றது வந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் இந்த ஈக்குவேஷனை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், இன்டகிரேட் பண்ணும், இங்கேயும் வந்து இன்டகிரேட் பண்ணும். அப்போ பண்ணால் என்னாகும், இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி டெல்டா qiன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் டெல்டா qi டாட் ப்ளஸ் qi டாட் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் டெல்டா டி இன்ட்டு டிடின்னு வந்திருக்குமா. சரி, நெக்ஸ்ட் என்னது, யூஸிங் ஈக்குவேஷன் 3 and 4 we get, நமக்கு அந்த 3 and 4 மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது, க்யூ டாட்டை பொறுத்தும் வரும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதில் வந்து இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா, அந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணி எப்படி எழுதிக்கிறோன்னா, இந்த qi இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து டெல்டா ஐ அப்படின்றத போட்டுக்கிறோம். அந்த இனிஷியல் பாயிண்ட் இன்டெக்ரல் ஓவர் t0 to t1 வருது. இந்த இடத்துல டெல்டா qi டாட் இருக்குல்ல, ஸோ qi டாட் இருக்க வேண்டிய இடத்துல எல்லுன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல qi டாட் இருக்குது, ஸோ அதனால் எல்லுன்னு வந்திருக்கோம். டி பை டிடி ஆஃப் டெல்டா டி டிடி அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வெறும் qiனா உங்களுக்கு என்ன மட்டும் தான் வரும், ஐன்னு வரும். qi டாட்னா எல்லுன்றது வந்திருக்கும். ஓகே, வேர் வி நோட் தட் த இன்டர்வல் t0 to t1 அப்ளைஸ் டு த ஆக்சுவல் பாத் அண்ட் ஹென்ஸ் இட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? t0 to t1 தான் வந்து லிமிட்ஸாக இருக்குது. பை டெஃபினேஷன் எல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப், உங்களுக்கு நார்மலாகவே வந்து என்னென்னு தெரியும், எல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் q டாட் டி அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் பை டோ qi இன்ட்டு டெல்டா qi.
ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே இதை பொறுத்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுது, எல்எஸ் இதுன்னு தெரியுது. அப்போ டெல்டா எல்லுன்னு சொல்லும்போது அதை என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வரும் கரெக்டாக கியூஐயில் இருக்கிறது. அதனால் சம்மேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to nன்னு போடுறாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த எல்லில் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் வந்து டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ இன்ட்டு டெல்டா கியூஐ, ஓகேவா, ப்ளஸ் சம்மேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்ட்டு டெல்டா கியூஐ டாட் ப்ளஸ் டோ எல் டிவைடட் பை டோ டி இன்ட்டு டெல்டா டி, அந்த மாதிரி வருது, ஓகேவா. நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம், சம்மேஷனை எழுதிப்போம், அதுக்கப்புறம் எல் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு கியூஐ. ஏன்னா இது மூணுத்தை பொறுத்து தானே இந்த சேஞ்சஸ் நடக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் டெல்டா கியூஐ டாட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 இந்த அபோவ் ஈக்குவேஷன் வி கெட். நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது டெல்டா கியூஐ டாட்டோட வேல்யூ இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அந்த வேல்யூஸை கொண்டுட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கியூஐ டாட்டுக்கு பதிலாக தானே, அதனால் இந்த வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல டெல்டா கியூஐ டாட் அப்படின்றது இருக்கா. ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த 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 வேல்யூ பாருங்கள், இந்த வேல்யூவும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த டெல்டா கியூஐ டாட்டுக்கு பதிலாக மட்டும் நான் அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n அப்படின்னு வந்திருக்கும். டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்ட்டு டெல்டா கியூஐயோட வேல்யூ என்னது, டி பை டிடி ஆஃப் டெல்டா கியூஐ மைனஸ் கியூஐ டாட் டி பை டிடி ஆஃப் டெல்டா டி அப்படின்றது, ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதையும் இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா சம்மேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் டெல்டா கியூஐன்னு வரும். ஸோ அதே மாதிரி இதை உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் சம்மேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்ட்டு டிஐக்யூ டாட் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் டெல்டா டி அப்படின்றது வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி 6th ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் டெல்டா எல் ஆஸ் இன் த ஈக்குவேஷன் 6 இன் ஈக்குவேஷன் 5 வி கெட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது 6th ஈக்குவேஷனாக இந்த 5th ஈக்குவேஷனில் வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. 5th ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓகேவா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெல்டா எல் இருக்குல்ல அந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த இடத்துல டெல்டா எல்லோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே. ஒன்ஸ் அகேன் எஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தது இதுதான் டெல்டா எல்லோட வேல்யூ, சரியா. டெல்டா எல்லோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் தான் போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்ன வரும், டெல்டா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் T0 to T1. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெல்டா எல்லுக்கு பதிலாக நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிவிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்கும், ப்ளஸ் எல் டி பை டிடி ஆஃப் டெல்டா டி டிடின்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம அப்படியே இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷனை இது வரைக்கும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்போம். இதில் ப்ளஸ் எல் டி பை டிடி ஆஃப் டெல்டா டி டிடி அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கடைசியில் வந்திருக்கும், சரியா. ஸோ அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான் இப்போ வந்து என்ன கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னென்னா டி பை டிடி ஆஃப் சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்டூ டிக்யூஐயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டி பை டிடி ஆஃப் டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்டூ டெல்டா கியூஐ ப்ளஸ் சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்டூ டி பை டிடி ஆஃப் டெல்டா கியூஐ. அதாவது நான் இது வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை வந்து சமேஷனை வெளியிலே வச்சுருங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பீங்க, கரெக்டாக. அதனால் டி பை டிடி ஆஃப் டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்டூ டெல்டா கியூஐன்னு வருது. ப்ளஸ் சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் இந்த வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ அதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 8. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 8 வந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போய்ட்றோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n டோ எல் டிவைடட் பை டோ கியூஐ டாட் இன்டூ டி பை டிடி ஆஃப் டெல்டா கியூஐ இஸ் ஈக்குவல் டு d by dt of summation I running from 1 to n dou L divided by dou Q I dot
into delta qi minus இந்த வேல்யூ summation I running from 1 to n di by dt of dou L divided by dou qi dot into delta qi அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 9ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் 9 in 7 we have 7th ஈக்குவேஷன் என்னது, நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது கரெக்டாக. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், dou L divided by dou qi dot into d by dt of delta qi அப்படின்றது இருக்கா, இது வந்து delta t இது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த செகண்டா, ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் சரியா. மற்ற எல்லாமே அப்படியே தான் எழுத போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் we have மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த செகண்ட் டேர்முக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா டேர்மே வந்து உங்களுக்கு அப்படியே தான் வரும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அது பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டெப்பையும் இந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் தான் பண்ணியிருக்கோம் சரியா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம் சரியா. எப்படி பிரித்து எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக இன்டகரலில் தனித்தனியாக எழுத போகிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு இன்டகரல் ஓவர் t0 to t1 summation I running from 1 to n d by dt of dou L divided by dou qi dot into delta qi into dt அப்படின்னு வந்திருக்கு. லைக் இந்த இன்டகரலும் இந்த கடைசியில் இருக்கிறதோ சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ முடிஞ்சிடுச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த கடைசியில் இருக்கிற 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுதான் இதில் எழுதியிருக்காங்க ஓகேவா. அதுதான் இதில் எழுதியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, முதல்ல இன்டகரல் ஓவர் t0 to t1 வருமா. சரி, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க ஓகே, இன்ட்டு டிடின்னு வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து டி பை டிடி ஆஃப் டெல்டா டியையும் டி பை டிடி ஆஃப் டெல்டா டியும் காமனாக வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ பாருங்கள், டி பை டிடி ஆஃப் டெல்டா டியை காமனாக எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற மைனஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் ஆஃப் சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n dou L divided by dou qi dot into dqi. இந்த இடத்துல மைனஸ் எல் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் எல் அப்படின்றது வரும். புரியுதா? ஸோ நான் சொன்னபடி நீங்கள் அதை வந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோ கியூஐ அப்படின்றது காமனாக இருக்குது ஓகேவா. ஸோ அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n. ஏன்னா இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே உங்களுக்கு என்ன வருதுன்னா சமேஷன் வருது, இங்கேயும் சமேஷன் வருது சரியா. அதனால் சமேஷனை காமனாக எடுத்துலாம், சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே மைனஸையும் காமனாக எடுக்கிறனால இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், டி பை டிடி ஆஃப் டோ எல் டிவைடட் பை டோ கியூ ஐ டாட் அப்படின்றது வந்திருக்கும். மைனஸ் இதிலேருந்து நீங்கள் இதெல்லாம் காமனாக எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மட்டும் வந்திருக்குன்னா மைனஸ் டோ எல் டிவைடட் பை டோ கியூ ஐன்னு வந்திருக்கும் ஓகே, இன்ட்டு டெல்டா கியூஐ இன்ட்டு டிடி அப்படின்றதெல்லாம் நம்ம காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இந்த லாஸ்ட் லைனில் இருக்கிறது தான் வந்து இந்த செகண்ட் லைனில் இருக்கிறது ஓகேவா. நடுவில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, மீதி ரெண்டுமே தான் வந்து உங்களுக்கு கடைசியில் இருக்கிறது ஓகேவா. நீங்கள் பொறுமையாக அந்த நோட்ஸ் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நவ் லெட் அஸ் டிரைவ் த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் வித் த எய்ட் ஆஃப் 11th ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வி கன்சிடர் எ conservative holonomic system in this case and let you assume that the delta qs are consistent with the constraint அப்படின்னு சொல்லலாம். By the above assumption, the first integral vanishes due to no variation at the end points. நம்ம என்ன சொல்கிறோன்னா, the first integral வந்து வேனிஷ் ஆகிடுது டியூ டு நோ வேரியேஷன் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ்னால ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு the third integral vanishes by applying the standard form of Lagrangian equation for the holonomic system. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த தேர்டு இதுவும் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு the first term of the second integral vanishes by the definition of the conservative system. கன்சர்வேட்டிவ் டெஃபினேஷன் சிஸ்டம் படி இந்த ஃபஸ்ட் இது இருக்குல்ல அதுவுமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும், டெல்டா ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் t0 to t1 மைனஸ் சமேஷன் ஐ ரன்னிங் ஃப்ரம்
1 to n dou L divided by dou Qi dot into dQi dot minus L into d by dt of delta t dt அப்படின்றது மட்டும் வருமா? ஸோ பாருங்கள், அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் 7 வந்து அப்படி, அந்த 11 வந்து இப்படி மாறி இருக்கு. ஸோ அது வந்து 12ன்னு எழுதியிருக்காங்க. The varied path allowed by the principle of least action or restricted to those having the energy integral. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ. ஸோ நம்ம வந்து எனர்ஜி இன்டெக்ரலோட வேல்யூவை இதை எடுத்துக்கிறோம். சம்மேஷன் ஆஃப் I running from 1 to n dou L divided by dou Qi dot into Qi minus L is equal to h. ஓகே, where h is a constant for any varied path அப்படின்னு சொல்கிறோம். Hence we assume that non-contemporaneous variations in which delta t is not equal to 0. ஓகே, இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி அசியூம் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும், இதுக்கு பதிலாக நீங்கள் ஹெச்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, டெல்டா ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் t0 to t1 ஹெச் டி பை டிடி ஆஃப் டெல்டா டி டிடி அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா, ஹெச் நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த இடத்துல இன்டெக்ரலும் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற மைனஸ் ஹெச் அப்படின்றது அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற மைனஸ் ஹெச் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்டெக்ரல் கேன்சல் ஆகிடும். பட் ஸ்டில் நம்ம அந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம்ல, டெல்டா டி அது வந்து t0 t1ன்னு வரும். அப்போ டெல்டா t1 மைனஸ் டெல்டா t0 அப்படின்னு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சரியா, ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு let us define the action integral. இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் இன்டெக்ரலில் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, a is equal to integral over t0 to t1 summation of I running from 1 to L dou L divided by dou Qi dot into diq into dt. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இருக்குது, இன்டெக்ரல் ஓவர் t0 to t1 சம்மேஷன் I running from 1 to n. இதோட வேல்யூ இருக்குல்ல, இது நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பிஐன்னு எழுதுகிறோம். ஓகே, பிஐ இன்ட்டு QI டாட் இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து என்னது, என்னோட 15th ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 13 in 15. 13th ஈக்குவேஷன் என்னது, அந்த ஹெச்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகேவா, இதை எல்லை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும், எல் ப்ளஸ் ஹெச் அப்படின்ற மாதிரி வருமா. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் தானே இங்கே இருந்தது, இந்த டேர்ம் தானே இருந்தது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல் ப்ளஸ் ஹெச்னு எடுத்துகிறேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு integral over t0 to t1 L plus h into dt அப்படின்ற மாதிரி வரும். Then for the assumed path variation delta a, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நம்ம டெல்டா அப்ளை பண்ணுறோன்னா எனக்கு என்ன ஆகும், delta a is equal to delta t0 to t1 L dt plus delta t0 to t1 h dt அப்படின்ற மாதிரி வரும். உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அந்த மாதிரிலாம் வரும். சரியா, ஸோ இப்போ டெல்டா ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டெல்டா ஐ ப்ளஸ் டெல்டா ஹெச் டிஐ மைனஸ் டி0 ப்ளஸ் ஹெச். ஸோ இந்த இடத்துல இருந்து இதை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருது, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெல்டா ஐயோட வேல்யூ வந்து இந்த 14th ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து டெல்டா ஐயோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். மைனஸ் ஹெச் இன்ட்டு டெல்டா டி1 மைனஸ் டெல்டா டி0 அப்படின்ற மாதிரி வருதுல்ல. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கோம். மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு இங்கே இடத்துல என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ரெண்டு இடத்துலையுமே கேன்சல் ஆகிடுது. எந்த ரெண்டு வேல்யூஸுமே கேன்சல் ஆகுதுன்னா, இந்த ரெண்டு வேல்யூஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இது மட்டும் தான் வரும், டெல்டா ஹெச் இன்ட்டு t1 மைனஸ் t0 அப்படின்னு வரும். கம்பைனிங் ஈக்குவேஷன் 14 and 17 we have. ஸோ 14 and 17ன்னு சொல்லும்போது திஸ் இஸ் இயர் 17th அதான் உங்களுக்கு கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இதோட வேல்யூ டெல்டா ஏ தானே. ஸோ அதனால் இது டெல்டா ஏன்னு தானே நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் t1 மைனஸ் t0 அப்படின்னு வருது. ஃபைனலி let us restrict the varied part to those for which the h has the same value as the actual path வருது. அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஏன்றது ஒன்று கன்சிடர் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் சம்மேஷன் T0 to T1 சம்மேஷன் I running from 1 to n PI into QI dot into DT அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.